ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுதான் என்னோட சுவாமி ரூம், பூஜா ரூம். நான் இன்னைக்கு என்ன பேச வர போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவாவாத்துக்கு குருவை நம்ம வழிபடுவோம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நானும் இந்த குருவாரத்துலேருந்து நம்மளோட குருவை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் எனக்கு இஷ்ட தெய்வமும் அவர் தான். அதனால தான் எங்கள் பூஜை ரூமில் பார்த்தேன் அப்படின்னா பெரியவா எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருப்பா. அவரோட அருள் இல்லைன்னா நான் இல்லைங்கிறது தான் என்னோட. அவரை நம்பினவாருக்கு நான் இருக்கேங்கிறது, கண்கண்ட தெய்வமா இருக்கேங்கிறத கண்டிப்பா உணர்த்திட்டே இருப்பாரு. கண்டிப்பா அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அது மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் ஒரு இடத்துக்கும் மடத்துக்கு போகும்போதும் தனுர்மாச இதுக்கு போகும்போதும் ஒரு இடத்துலையும் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் கோர்த்து ஒரு புக்காக பண்ணியிருக்கா. அது தெய்வத்தின் குரல்னு. அது 6 பாகம் இருக்கு. என்னால் எவ்வளோக்கு எவ்வளவோ அதுலேருந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ அதை சொல்லறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு வியாழக்கிழமையும் இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா குருவாரம் அது, அதனால ஒரு வியாழக்கிழமையும் இது பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். எல்லா நிகழ்ச்சிகளும் இதில் இருக்குது, இந்த புக்கில் இருக்குது, இந்த 6 பாகத்தில். என்னால் இந்த 6 பாகத்துலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ உங்களுக்காக நான் சொல்லறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பெரியவாளோட அருளோட நீங்கள் எனக்கு இதற்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. ஃபஸ்ட்டு முதல் பாகம் தெய்வத்தின் குரலில் முதல் பாகத்தில் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும், பிள்ளையார் விநாயகர். அவர் தான் ஃபஸ்ட்டு கடவுள். எல்லாருமே என்ன பண்ணுவோம், இது பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். எந்த பூஜையாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அவரை இல்லாமல் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் தெய்வத்தின் குரலில் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பற்றி பெரியவா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. அதில் சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சூர தேங்காய் உடைப்போம் தெரியுமா? எல்லாருக்குமே சில பேருக்கு வாரம் சூர தேங்காய் உடைக்கிற வழக்கம் இருக்குது. சில பேருக்கு மாதத்துக்கு வேண்டிட்டு உடைக்கிறவாளும் இருக்கா. 11 தேங்காய் உடைக்கிறேன், 108 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு உடைக்கிறவாளும் இருக்கா. இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு பின்னாடி கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்கா பெரியவா இந்த தெய்வத்தின் குரல்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னா, சிவன் பிள்ளையாரோட சிரசை கொய்துடுவார். அது எல்லாருக்குமே, அதாவது சிரசுன்னு தலையை எடுத்துருவாருங்கிறது எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். உங்களுக்கு பார்வதி குளிச்சுட்டு இருக்கும்போது விநாயகர் காவல் காப்பாரு. அவர் கோபம் சண்டையில எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு விநாயகர் மூஞ்சி வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக அப்புறம் திருந்திட்டு அவர் ஐயோ இந்த குழந்தைய அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சிவன் போய் பிள்ளையார்கிட்ட கேட்பாரு. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோடனே, உங்களுடைய தலையை எனக்கு கொய்து தாங்க, அதாவது வெட்டி தாங்கன்னு சொல்லிடுவார். அப்பாவையே அப்படி சொன்னதுனால என்ன பண்ணுறது, அந்த சிவனோட தலையை வெட்ட முடியாது. இன்னும் முக்கண்ணன், அதனால அந்த முக்கண்ணனுக்கு ரிலேட்டடாக இந்த தேங்காய் 3 கண்ணு இருக்கும் இல்லையா, அதனால அதை எடுத்து உடைச்ச உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுது. இருக்கிறதுலே ரொம்ப உயர்வானது, ஹைட்டானது, அதாவது நம்மளுக்கே ரொம்ப என்னது சொல்லுவோம், தலை தான் மெயின் பாடிக்கே. அந்த மாதிரி தான் அவரும் அந்த தலைக்கு முக்கண்ணனுக்கு உள்ள தேங்காயை உடைச்சார், செதறுக்காயா. அது சந்தோஷப்பட்டாரு. அதனால தான் எல்லாரும் இப்போ என்ன நம்ம செதறுக்காயை ஏன் உடைக்கிறோம்னா அதுதான் காரணம். அதையும் பெரியவா சொல்லியிருக்கா. செதறுக்காயில் இன்னொரு விஷயம் என்னன்னா, செதறுக்காய் போடும் போது அவர் நாகப்பட்டினத்தில் தனுர்மாச விரதம் இருந்தாராம். தனுர்மாச விரதம் இருந்த போது அப்போது செதறுக்காய் புடைக்கிற வழக்கம். அவள் எல்லாரும் பிள்ளையாருக்கு தேங்காய் வடல் உடைச்சிருக்கா. வடல்னா நம்ம சூர தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வடல்ங்கிறது. அது உடைச்ச உடனே சின்ன குழந்தைகள் எல்லாம் கடகடன்னு ஓடி வந்திருக்கு. பெரியவாளோட சிஷியர்லாம் என்ன பண்ணியிருக்கா, பெரியவா மேலே விழுந்துட போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன், இருங்கன்னு அவளை தடுத்துருக்கா. அப்போ அதில் இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பையன் மட்டும் தைரியமாக, என்ன நீங்கள் இருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கு, நீங்கள் இந்த வடல் போட்டிங்கனாலே, அதாவது சூர தேங்காய் போட்டிங்கனாலே அது குழந்தைகளுக்கு தான் சொந்தமானது. என்ன பிள்ளையார் யாரு, குழந்தை தானே, அதனால குழந்தைகளுக்கு தானே சொந்தமானது, என்ன எப்படி போன்னு சொல்றேன், இது எல்லாமே எங்களுக்கு உரிமையானது அப்படின்னு சொன்னான். அப்போதான் எனக்கும் அந்த விஷயம் தெரியறது, குழந்தைகளுக்கு தான் செதற்காய் போட்டா அது குழந்தைகளுக்கு தான் அப்படிங்கிறதே தெரியறதுன்னு சொல்லிட்டு அந்த பெரியவா நாகப்பட்டினத்துல தனுர்மாச விரதம் இருந்த போது பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். அதே மாதிரி நம்ம தோப்புக்கரணம் போடுவோம், தோப்பிற்கரணம் அப்படின்னு சொல்லிட்டு. தோப்புக்கரணம் அது இப்போ மாறி தோப்புக்கரணம்னு வந்துடுது. அது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மகாவிஷ்ணு வந்து என்ன பண்ணார், கையில் சங்கு சக்கரம் வச்சுட்டு இருப்பார்ல, அந்த சக்கரத்தை வந்து பிள்ளையார் எடுத்து வாயில போட்டுட்டார். மாமா தானே, அதனால எடுத்து வாயில போட்டுட்டார். வாயில போட்டுட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மகாவிஷ்ணுவுக்கு. ஏன்னா பலசாலி பிள்ளையார், அவர் மாதிரி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டோ மிரட்டியோ வாங்க முடியாது அவர்கிட்டேருந்து. அதனால என்ன பண்ணுறதுன்னே தெரியவே இல்லை. அது உடனே சரி, அந்த குழந்தைய வந்து குழந்தை தானே, குழந்தைய சிரிக்க வச்சா அது வந்து ஆஹான்னு சிரிக்கும் போது வாயிலேருந்து துப்பிடுமே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், இப்படி கையை வச்சுட்டு இப்படி 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 நான் ஆடிருக்கேன். ஆடினோன்னா அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷத்துல ஓடி சிரிச்ச உடனே வாயிலேருந்து சக்கரம் விழுந்துருத்தான். சக்கரத்தை எடுத்துட்டேன். அதுலேருந்து தான் பிள்ளையாருக்கு வந்து இந்த தோப்பிர் கரணம் போடுற வழக்கம் வந்திருக்கு. தோப்பிர் அப்படின்னா, தோப்பிருங்கிறது வந்து காது, கரணம்ங்கிறது கை, அதை வந்து இப்படி வச்சுட்டு போடுறது தான் தோப்பு கரணம், தோப்பிர் கரணம், தோப்பு கரணம்னு இப்போ வந்துருக்குல்ல. இப்போ லேட்டஸ்ட் இதில் வந்து பிரெயின் யோகா அப்படின்னு சொல்கிறோம்ல, பிரெயின் இப்படி போடுவோம் அப்படின்னு. நம்மளாம் வந்து சின்ன வயசில் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாமே பண்ணுவா அதெல்லாம். இப்போல்லாம் அது ஒரு பிரெயின் ஜிம்மாக எடுத்து, பிரெயின் யோகாவாக எடுத்து என்னெல்லாமோ சொல்கிறா. அது மாதிரி தான் வந்து பெரியவா வந்து அந்த இதுலேயே தெய்வத்தின் குரலை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை சொல்லியிருக்கா பிள்ளையாருக்கு. நானும் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது வாரம் வந்து வியாழக்கிழமை பண்ணலான்னு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். பாய்.